Assalamu alaikum. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான கோபிகா பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த cauliflower stuffed masala paratha வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு சைடு டிஷ் வந்து எதுவுமே தேவையில்லை. சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த cauliflower paratha வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் பரோட்டா செய்கிறதுக்காக ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூவை வந்து இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய பீசஸாக கட் பண்ணும்போது நமக்கு துருவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்திருந்த இந்த காலிஃப்ளவரை 15 நிமிஷம் நான் உப்பு தண்ணியில் ஊற வச்சு தண்ணி நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம துருவிக்கணும். இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். சின்ன பல்லுலேயே துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா நைஸாக இருக்கும். பரோட்டா ஸ்டஃப் பண்ணும்போது பிரிஞ்சு வராது. இதே நீங்கள் வந்து பெரிய பல்லில் துருவுனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மொத்தமாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உள்ள ஸ்டஃபிங் வந்து நமக்கு ஒழுங்காக இருக்காது, பிரிஞ்சு வந்துடும். அதனால் சின்ன பல்லுலேயே எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கோங்க. கிரேட்டருக்கு பதிலாக உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதில் வந்து துருவுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்தளவுக்கு நம்ம மெலிசாக துருவினா தான் நமக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். அதனால் வந்து நைஸாக வந்து துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து நீங்கள் பல்ஸில் விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து துருவி எடுத்துக்க போகிறேன். காலிஃப்ளவரை துருவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியாக சதன்னு இருக்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியை நல்லா புழிஞ்சு பூவை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. சதன்னு இருந்தது அப்படின்னா நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது நமக்கு வந்து காலிஃப்ளவர் குழஞ்சி போயிடும். அந்த மாதிரி குழஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பரோட்டா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் வந்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு நான் இஞ்சியும் துருவி எடுத்துக்கிறேன். இஞ்சி வந்து உங்களுக்கு துருவுனது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் வந்து துருவி ரெடியாக இருக்குது. தண்ணி இல்லாதனால நான் அப்படியே வந்து எடுத்திருக்கேன். தண்ணி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நான் இந்த மாதிரி சாப்பரில் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பர் மூலியமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல பொடிசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட நம்ம துருவி வச்சுருந்த காலிஃப்ளவர், இஞ்சி இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை ஒரு 3 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். காலிஃப்ளவரில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆம்ச்சூர் பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் கோபி மஞ்சூரியனும் காலிஃப்ளவர் கிரேவியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே இருக்கிற ஐகார்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகி வந்துருச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கசூரி மேத்தி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தியும் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குது. நல்லா வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு பிளேட்டில் மாற்றி நல்லா வந்து ஆற விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறினா தான் பரோட்டாவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து பரோட்டாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பரோட்டாக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆயிலும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து தண்ணி இழுக்கும். நான் வந்து நார்மலாக ஆஷிர்வாத் மாவு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து இதுக்கு நிறையவே தான் இழுக்கும். அதனால் நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். கையிலே வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிசையும் போதே மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடணும். ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் லைட்டாக டச் பண்ணுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிடும். இதை ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சு செஞ்சிங்க அப்படின்னா மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டுற அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழச்சி வச்சுருக்கேன். பரோட்டாக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிங்க அப்படின்னா பரோட்டா வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக பிசைறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 20லேருந்து அரை மணி நேரம் மாதிரி மாவை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். எந்த பெருசுக்கு உங்களுக்கு வந்து பரோட்டா வேணுமோ அந்த பெருசில் வந்து உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கும் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி ரெடியாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. பரோட்டா மாவு ரெடியாக இருக்குது. நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருந்த ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக ஃபஸ்ட்டு வந்து திரட்டிக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு மறுபடியும் வந்து மூடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் திக்காகவே திரட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன். ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுற்றி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் தின்னாக நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரியே திரட்டி எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து திரட்டாமல் சைடில் வந்து திரட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து எல்லா சைடுமே ஈவனாக வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட்டாகி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பரோட்டாவை தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக போடுறீங்க அப்படின்னா உருளையை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட பரோட்டா வந்து ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். மாவை வந்து நல்லா டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உருண்டையை வந்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் வரும். எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து திரட்டும் போது ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வந்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறமா நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து நல்லா உருண்டையை லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து ஹார்டாயிரும். ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா வெந்து வராது சீக்கிரமாக. அதனால் வந்து மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பரோட்டா வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இதை வந்து தவாவில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து தவாவை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட்டான தவாவில் வந்து நம்ம திரட்டி வச்சுருந்த பரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி மேலே டார்க் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் நீங்கள் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர், நெய் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு பரோட்டா வந்து செஞ்சீங்க அப்படின்னா பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி நார்மல் ஆயிலே தான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பட்டர், நெய் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பரோட்டா வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் கலர் வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 சைடுமே நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது பரோட்டா வந்து 2 சைடுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை வெளியே எடுத்துடலாம்.
பரோட்டா வந்து சுடும்போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி பாக்கி இருக்கிற எல்லா பரோட்டாவையுமே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான கோபிகா பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது காலிஃப்ளவர் ஸ்டஃப் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் ஸ்டஃப் பரோட்டா வந்து நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் பரோட்டாவுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இருந்தாலும் ஆனியன் ரைத்தா மேங்கோ பிக்கல் கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட உள்ளாரக்க வச்ச ஸ்டஃபிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. சுட சுட காலிஃப்ளவர் பரோட்டாவை மேங்கோ பிக்கலோடையும் ஆனியன் ரைத்தாவோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.